ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் மாதத்தின் முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை அஷ்டமி திதி இருக்குது. ஆடி வெள்ளிக்கிழமையும் கூட. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று நம்ம எளிமையான இந்த பூஜையை நம்ம வீட்டில் செய்கிறதுனால கடன் தொல்லை தீரும். அம்மன் வீடு தேடி வருவாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் நாளைய தினம். நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு நம் வாழ்க்கையில் 16 செல்வங்களையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு வழிபாடு செய்ய உகந்த நாட்கள். ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனை வழிபட்டோம்னா பொன்பொருள் தேடி வரும். ஆடி வெள்ளி வழிபாடு செய்கிறது ஐஸ்வர்யங்களையும் சௌபாக்கியங்களையும் நமக்கு அள்ளித்தரும். இது முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு உண்மையான கருத்து. வீட்லேயோ அல்லது கோவில்கள்லேயோ மாவிளக்கு ஏற்றி நம்ம அம்மனை வழிபடுறது நம் வீட்டில் உள்ள திருமண தடையை விலக்கும், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும், தோஷங்கள் நிவர்த்தியாகும், தீராத நோய்கள் தீரும், செல்வ வளம் பெருகும். நம்ம இந்த பச்சரிசியை இடித்து வெல்லம் ஏலக்காய் நெய் சேர்த்து விளக்கேற்றது மாவிளக்கு. ஆடி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் அம்மனை விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. நம் குடும்பத்திற்கு மிக மிக நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த நாளில் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு வழிபாடு செய்தால் வேண்டியபடி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சைவ உணவுகளை மட்டும் அந்த நாளில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அவியல் பாயசம் சுண்டல் படைச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். ஆடி வெள்ளி நாளில் காலையிலே வீட்டு வாசலில் வேப்பிலை கட்டி வச்சு வழிபடுறது நல்லது. அதே போல் சொம்பில் தண்ணீர் ஊற்றி அதோட கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் தூள் வேப்ப இலைகள் சேர்த்து பூஜை அறையில் வச்சும் வழிபடலாம். கடன் தொல்லைகள் தீர்வதற்கு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஒரு தட்டில் ஒரு குங்குமம் போட்டு வைத்து கல்லுப்பு பரப்பி அதன் மேலே அந்த அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அம்மன் மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுறது, ஓம் சக்தி பராசக்தி இந்த மாதிரி மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபடுறது விரைவில் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 to 7 இரவு 8 to 9 இந்த சுக்கிர வேளையிலே கல்லுப்பு தீபம் ஏற்றுவது சிறப்பு. அதே போல் இந்த சுக்கிர ஓரையில் கல்லுப்பு வாங்கி நம் வீட்டில் வெள்ளிக்கிழமையில் நிரப்புறது நமக்கு செல்வ வளத்தை அதிகரித்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, அதை வைத்து நம்ம தீபம் ஏற்றலாம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கல்லுப்பு தீபமும் ஏற்றலாம். இந்த மாதிரி செம்பருத்தி இலை ஒரே ஒரு இலை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதில் மேலே கூட ஒரு அகல் விளக்கு வைத்து நம்ம தீபம் ஏற்றலாம். இந்த 2 தீபமும் நமக்கு செல்வ வளத்தை கொடுக்கும். 2 தீபத்தில் ஏதாவது ஒரு தீபத்தை நிச்சயமாக வெள்ளிக்கிழமையில் ஏற்றுங்க. அதே மாதிரி பக்கத்தில் பசுமாடு இருக்குது அப்படின்னாக்கா அந்த பசுமாட்டோட பின்புறம் தொற்று வணங்கணும். முற்ற மாடாக கிட்ட கூட போகக்கூடாது. அவங்க மாட்டு உரிமையாளர் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்களோட துணையோட நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இல்லையா, உங்கள் கையால் பசுவிற்கு ஏதாவது ஒரு பழமோ இல்லை ஏதோ ஒன்று பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுத்துட்டு அந்த பின்புறம் தொட்டு நீங்கள் வணங்குங்க. முடிஞ்சால் மஞ்சள் குங்குமம் கூட நீங்கள் பின்புறம் வைக்கலாம். அந்த பசுமாட்டின் பின்புறம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. இப்போ மாட்டை நம்ம தொட்டு கும்புறது நல்லது. இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில் செய்யணும். பண வரவு அதிகரிப்பதற்கு, வீண் விரயங்கள் தடுப்பதற்கு மாதத்தின் முதல் நாள் எப்பொழுதுமே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. வேலை செய்கிறவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் சம்பளம் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு, கடை வச்சு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வருமானம் இருக்கும். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி உங்களுடைய வீட்டில் தினம் பணத்திற்கு பஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னா வருமானம் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அதை நினச்சி மாதத்தின் முதல் நாள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அந்த மாதம் முழுவதும் நீங்கள் நிச்சயமாக செல்வந்தராக வாழலாம். நாளைய தினம் ஆங்கில மாதம் பிறக்குது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதி. நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. தமிழ் மாதம் பிறக்கும் இல்லையா, அப்பையும் அந்த முதல் தேதியிலேயே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேலையிலே எழுந்து சுத்தமாக குளிச்சுடுங்க. நிலைவாசலில் கோலம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் பட்டை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்டு சமையலறையிலுமே பட்டைங்கிறது இருக்கும். அதை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இந்த பட்டையை மிக்சி ஜாரில் சின்ன சின்ன துண்டாக போட்டு நல்லா அடித்து பட்டை பொடியாக எடுத்துக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் போயிடணும். வீட்டுக்குள்ளே உள்ள நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் நின்றுக்கோங்க. வீட்டை பார்த்து நீங்கள் நின்றுக்கணும். ரூபாய் நோட்டு 500, 100, 200, 10 இதில் எது இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த ரூபாய் நோட்டின் மேலே இந்த பட்டைப்பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுட்டு மனதார வேண்டிக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் எனக்கு வருமானம் இருக்கும், நான் செல்வந்தராக வாழ்வேன், தினம் பண மழையில் நனைவேன், அப்படி பாசிட்டிவாக நினச்சிட்டு
நிலைவாசலுக்கு வெளியில் நின்றுட்டு வீட்டிற்குள்ளே பார்த்தவாறு இந்த பொடியை அப்படியே ஊதி விடுங்க. பொடி நிலைவாசலுக்கு உள்பக்கம் பரவும். அவ்வளோதாங்க. வீட்டிற்குள்ளே வந்துட்டு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் பார்க்கலாம். அந்த பணத்தை மடித்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. செலவு செய்ய பயன்படுத்திக்கோங்க. இந்த பட்டைப்பொடி எப்படி உங்கள் வீட்டிற்குள்ளே வந்ததோ அதே போல் பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே தினம் வரும். இதுதான் பரிகாரம். மாதத்தின் முதல் நாள் நீங்கள் நம்பிக்கையோடு இதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க. நிச்சயம் அதற்கான பலன்கிறது கிடைக்காது. வீட்டில் இருக்கும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இதை செய்யலாம். கணவருக்காக மனைவி கூட செய்யலாம், இல்லை கணவர் தனக்கு தானே கூட இதை செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் மறக்காமல் மாதத்தின் முதல் நாள் இதை நீங்கள் செஞ்சுடுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும். உங்கள் கடின உழைப்போட முயற்சியோட இதையும் நீங்கள் மாதத்தின் முதல் நாள் செய்யுங்க. நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமியும் கூட. உக்கிர தெய்வங்களில் ரொம்பவே முக்கியமான தெய்வமாக இருக்கிறவங்க பைரவர். இவங்க 8 வடிவங்களில் இருக்கக்கூடியவங்க. செல்வத்தையும் பணத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பைரவர் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர். இப்படி சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் நம்ம முழு மனதோட வழிபாடு செய்யும் பொழுது பைரவரின் அருளால் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணத்தையும் தங்கத்தையும் நம்ம சேர்க்கலாம். 8 திக்குகளுக்கும் அதிபதியாக இருக்கிறவங்க பைரவர். பைரவரை வழிபட்டு தான் அஷ்டலட்சுமிகளும் அவங்களுடைய செல்வங்களை பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பைரவருக்குரிய அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது, அதுவும் குறிப்பாக வளர்பிறை அஷ்டமி சமயத்தில் பைரவரை வழிபாடு செய்யும்போது அஷ்டலட்சுமிகளின் அருளையும் நம்மளால் பெற முடியும். அதனால் பணமும் தங்கமும் நமக்கு அதிக அளவில் சேர ஆரம்பிக்கும். ஆடி மாதத்தின் வளர்பிறை அஷ்டமி நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் வருது. சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபாடு செய்யுங்க. அஷ்டமி திதியில் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் பைரவரை நினச்சி இந்த எளிமையான வழிபாட்டு முறையை செய்யுங்க. நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் தங்கமும் சேரும். பலரது வீட்டில் பைரவரின் படம்ங்கிறது இருக்காது. ஒரு சிலர் சொன்ன ஆகர்ஷ்ண பைரவரின் படத்தை வச்சுருப்பாங்க. படம் இருந்தாலும் இல்லைனாலும் சிவபெருமானின் படம் கண்டிப்பாக இருக்கும். சிவபெருமானின் ஒரு அவதாரம் தான் பைரவர். சிவபெருமானின் படத்திற்கு முன்னாடி இந்த வழிபாட்டை செய்யலாம். அவங்களுக்கு முன்னாடி ஒரு தாம்பழத்தட்டை எடுத்து வச்சுட்டு 5 அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. பைரவருக்கு வாசனை பொருட்கள் ரொம்பவே பிடிக்கும். அதனால் வாசனை மிகுந்த மலர்களால் சொன்ன ஆகர்ஷ்ண பைரவரை மனதார நினச்சி வழிபடணும். இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேத்தியமாக வைக்கலாம். இல்லைன்னா தயிர் சாதத்தை கூட நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு இனிப்பு நம்ம செய்வோம். அதை நீங்கள் பைரவருக்கு நீங்கள் வைங்க. இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 11 முறை நீங்கள் சொல்லணும். 11 முறை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் கற்பூர தீபதூப ஆராதனைலாம் காட்டி உங்கள் வழிபாட்டை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் க்ளீம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாயே நமோ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமோ நமக. இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன், பார்த்து படிங்க. ஒரு 11 முறை படித்தாலே போதும். ரொம்ப எளிமையான இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாட்டை வீட்டிலேயே செய்யலாம். அதே சமயம் பைரவர் சன்னதி இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போங்க. அங்கேயும் கூட நீங்கள் செய்யலாம். வீட்லேயும் செய்யலாம், நீங்கள் கோவிலையும் செய்யலாம். அது உங்களுடைய விருப்பம். முழு மனதோட பைரவரை நினச்சி இந்த முறையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களோட அருளால் பணமும் தங்கமும் சேர ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு, ஆனால் பவர்ஃபுல்லான வழிபாடு. நாளைய தினம் இப்போ சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒன்றாவது மனசார நீங்கள் செய்யுங்க. எல்லாமே செய்ய முடியினாலும் நீங்கள் செய்யலாம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள் நாளைய தினம். ஆடி வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் நாள், வளர்பிறை அஷ்டமி. செல்வம் சேருவதற்கு இதைவிட ஒரு சிறந்த நாள் இல்லை. இந்த நாளை தவற விடாதீங்க. நிச்சயமாக நாளைய தினம் மறக்காமல் பைரவரையும் நீங்கள் வணங்குங்க. பைரவரோட வாகனமான நாய்களுக்கும் உணவு நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உங்கள் கடின உழைப்போட முயற்சியோட இது போன்ற வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுடைய வருமானத்தில் எந்த தடையும் இல்லாமல் வருமானங்கிறது அதிகரிக்கும், பண வரவுங்கிறது அதிகரிக்க தொடங்கும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.